உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் பெரும்பாவலர் பாரதியாருடைய பிறந்த நாள் விழா கவியரங்கம் வழியாக உங்களை சந்திக்கிற ஒரு நன்னாள் ஆகும். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த இசைச்செல்வி திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் ஒரு பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடங்க வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் கூட அவர்கள் சென்னை வானொலி நிலையத்திலே வாழ்வில் வல்லுவோம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திருக்குறள் விளக்கத்தை மிகச் சிறப்பாக வழங்கினார்கள். இன்றைக்கு அவர்கள் தொட்டனைத்தூர் மணக்கணி மாந்தற்கு கட்டணைத்தூர் அறிவு என்கிற திருக்குறளுக்கான ஒரு உரையை மிக செவ்விய முறையிலே மிக அழகாக வழங்கினார்கள். இப்பொழுது ஒரு பாரதியார் பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ்நாடென்னும் போதினிலே செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே தந்தைய நாடென்னும் பேச்சினிலே தந்தைய நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. பலவிதமாயின சாத்திரத்தின் பலவிதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொயம்புற காக்கும் தமிழ்நாடு. முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொயம்புற காக்கும் தமிழ்நாடு. எத்தனை உண்டு புவி மீதே எத்தனை உண்டு புவி மீதே செல்வம் எத்தனை உண்டு புவி மீதே யாவும் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி கூறி நன்றிங்க ஐயா. உடல்நிலை குரல் நிலை சற்று சரியில்லாமல் இருந்தாலும் கூட மிக அழகாக மிக சிறப்பாக பாரதியார் பாடலை பாடினார்கள். இன்றைக்கு சென்னை முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கிறது. இந்த வெள்ளக்காடான சூழ்நிலையிலே எல்லோருக்கும் உடற்குறை சென்னையில ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கிரிஜா அம்மாவுடைய பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வருமாறு கவிஞர் திலகம் தனலட்சுமி மனோகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கள்ளக்குறிச்சியிலே இணைந்திருக்கிறார்கள்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார்கள். வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் பெருங்கவி பாரதி 100 நாள் உலக சாதனை நிகழ்வு 100 நாள் தாண்டியும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மிகவும் மகிழ்ச்சியான தருணம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு என் முதற்கண் வணக்கத்தை அர்ப்பணிக்கிறேன். இசைச்செல்வி திருமதி கிரிஜா ராஜசேகரன் அவர்களின் தொடக்க பாடல் மிகவும் இனிமை. சிறப்பு விருந்தினர் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பாரதி பிறந்த நாள் கவியரங்கத்தில் கவிதை பாட வந்துள்ள கவிஞர்களை வருக, உங்கள் கவிதைகளை தருக என வரவேற்கிறேன். நன்றியுரை வழங்க உள்ள கவிச்செல்வம் திருமதி புதுவை போனா அம்மாவிற்கு வணக்கம். தனலட்சுமி மனோகரன், இல்லத்தரசி, கள்ளக்குறிச்சி. சிறப்பானதொரு வரவேற்பை வழங்கி சிறப்பித்தார்கள். அம்மையார் தனலட்சுமி மனோகர் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நூல் வயல் வழியாக சங்கப்பூக்கள் என்கிற நூல் தொகுதிகள் வெளிவர இருக்கிறது. ஒரு தொகுதி அல்ல, பல தொகுதிகள் வெளிவர இருக்கின்றது. இந்த நூல் தொகுதிகளுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருப்பவர் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்கள். அவருடைய இந்த தமிழ் பணியை பாராட்டுகிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடியவர் திருக்குறள் செல்வி தமிழ் பணித்தம்மல், புத்தமிழ் சுடரொளி என்று பல்வேறு விருதுகளை பெற்றவர் திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள். மிகச் சிறந்த இலக்கிய ஆய்வறிஞராக திகழ்பவர், நல்ல கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், பன்முகத்திறன் கொண்டவர். பல கருத்தரங்குகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார் என்பதை விட இவரை வேண்டி விரும்பி அழைத்து சென்று அவருடைய கருத்தரங்களை சிறப்பித்துக் கொள்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவருடைய கட்டுரைகளை கேட்டு வாங்கி போடுகிற அந்த ஆய்வுக்கோவை நூல்கள் இப்பொழுது பல்கி பெருகி வருகிறது. அந்த அளவுக்கு சிறப்பான பணியாற்றி கொண்டிருப்பவர் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் சிறப்புரையாகவும் தொடக்க உரையாகவும் தனது உரையையும் கவிதையையும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். வாருங்கள் அம்மா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய நிகழ்விலே தொடக்க பாடல் பாடிய திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும் இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாமணி திருவாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் கவியரங்கிலே கலந்து கொண்டு தன்னுடைய சிந்தனைகளை இங்கே முன்வைக்க இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைதியாக பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது. 2020ஆம் ஆண்டிலேயே இவருக்கு 100 நாள் விழாவை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கொண்டாடி இருக்கிறது. பாரதியினுடைய சிறப்புகளை எல்லாம் அப்பொழுதே ஒவ்வொரு நாளும் கவியரங்குகளாக, கவிதைகளாக, கருத்தரங்குகளாக, சிறார் நிகழ்வுகளாக, இன்னும் பாரதியை போன்று ஒப்பனை செய்து கொண்டு சிறார்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளாக நடத்தி காட்டினார். அந்த சாதனையையும் தாண்டி தனக்கு தானே அந்த சாதனையை முறியடித்து
மற்றோர் சாதனை நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தமிழ் மாமணி ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் பாரதிக்கு 100 நாள் விழா, பெருங்கவிக்கு உலக சான்றிதழ் பெருவிழா என்று இந்நிகழ்வை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். 119 நாட்கள் இந்த நிகழ்வு நாட்கள் அல்ல, நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. பாரதியை நாம் நோக்கும் பொழுது இத்தனை காலமாக இதையும் தாண்டி அவன் நிலை பெறுவதற்கு என்ன காரணம் என்று நாம் நோக்கும் பொழுதுதான் அவனுடைய சொல்லினுடைய வீச்சு, சொல்லினுடைய ஆழம், அந்த சொற்களினுடைய வீரம், அது இந்த அளவு நிலை பெற்றிருக்கிறது என்று நாம் நோக்குகிறோம். சொல் வன்மையை பற்றி வள்ளுவர் ஒரு குறளை எடுத்து எம்பியிருப்பார். அந்த அதிகாரத்திலே பல குறளும் பாரதிக்கு பொருந்துவனவாக இருந்தாலும் இந்த ஒரு குறள் அவனுக்கு சால சிறந்ததாக அவனுடைய செயல் தன்மைக்கு வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது என்பார் வள்ளுவர். சொலல் வல்லன், சொல்லுவதை மிக சிறப்பாக திறமையாக சொல்லக்கூடிய ஒரு தன்மையாளன் பாரதி. எனவேதான் அவன் சொற்கள் காலம் கடந்தும் நிற்கின்றன. சொல்லல் வல்லன். சோர்விலன், அவன் எதற்குமே சோர்வுபடாதவன், அச்சமில்லை அச்சமில்லை என்று துடித்து எழுந்தவன். அக்கினி குஞ்சினை ஆங்கோர் பொந்திடை வைத்து அதை பாடியவன். எனவே அவன் ஒரு நாளும் சோர்வில்லாத விடா முயற்சியுடன் கூடியவன். அஞ்சான், எதற்கும் அஞ்சாதவன், எதற்கும் பயப்படாதவன். அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது. எந்த மாறுபாடின் காரணமாகவும் அவனை யாரும் வெல்லவே முடியாது. அப்படிப்பட்டவன் நீண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த குறட்பாவிலே சொல்லியிருப்பார். அந்த இலக்கணம் முழுவதும் பாரதிக்கு சால பொருந்தும். சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது. அந்த பாரதியை நம்மால் மட்டும் வென்றுவிடவே முடியாது. அவனுடைய நினைவுகளை நினைத்து, அவனுடைய செயல்களை பாராட்டி, அவன் சொற்களை பாராட்டி போற்றிக் கொண்டு இன்றும் இருக்கிறோம், இன்னும் இருப்போம். இந்த காலம் முழுவதும் அவன் நிலைத்திருப்பான். என்னுடைய அந்த குறிப்பேட்டினை எடுத்து நான் பார்க்கும் பொழுது 7/12/2020 ஒரு கவிதையை படித்திருக்கிறேன். அதை ஒரு பாடலாக கூட பாடியிருக்கிறேன். அப்பொழுது 100 நாள் விழாவிலே பாடிய இந்த கவிதையை இப்பொழுது உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். எட்டயபுரத்து நாயகனாம் ஏட்டில் கவிதை வடித்தவனாம், நாட்டிடை நடக்கும் கேடனைத்தும் பாட்டிடை வைத்த பாவலனாம், அந்நியன் அஞ்சிடச் சொல்லிடுவான் அஞ்சாமல் தான் சொல்லிடுவான், சிங்கம் போல சீரிடவும் சினமாய் சிலவும் சொல்லிடுவான், குயிலிடம் கொஞ்சி பாடிடுவான் குழந்தை பாடிட ஆடிடுவான், அக்கினி குஞ்சினை தேடிடுவான் ஆங்கோர் பொந்திடை வைத்திடுவான், விடுதலை தீயின் வேள்வி இவன், விடுதலை தீயின் வேள்வி இவன், வீரம் மிகுந்த சொல்லாளன், வேண்டிய விடுதலை பாடி நின்றான் வெற்றி கனவும் நின்றான், தமிழை வாழ்த்தி பாடியவன் கயமை நீங்க பாடியவன், எளிய நடையில் பாடியவன் ஏற்றம் பெறனாம் பாடியவன், பாக்கள் இவனது ஆயுதமாம், பாறைகள் தகர்த்திடும் பேருளியாம், பொங்கி எழுந்திடும் கடலலையாம், தூக்கி எறிந்தால் தீப்பொறியாம், ஏழ்மை வாழ்வே இவன் வாழ்வு, எதிர்பார்ப்பில்லா நிறை வாழ்வு, நேர்மை கண்டது இவன் வாழ்வு, நீண்டே வாழா சிறு வாழ்வு, நீண்ட நாளும் இவன் வாழ்ந்திடுவான். இதை அன்றைக்கு ஒரு திரைப்படமேட்டிலே பாடிய ஒரு நினைவு. ஓரிரு பகுதியை மட்டும் இப்பொழுது பாடி மற்றவர்களுக்கு இடமளிக்கிறேன். எட்டயபுரத்து நாயகனாம் ஏட்டில் கவிதை வடித்தவனாம்,
நாட்டிடை நடக்கும் கேடனைத்தும் பாட்டிடை வைத்த பாவலனாம். பாக்கள் இவனது ஆயுதமாம், பாறைகள் தகர்த்திடும் பேருளியாம், பொங்கி எழுந்திடும் கடலலையாம், தூக்கி எறிந்தால் தீப்பொறியாம். எட்டய புறத்து நாயகனாம், ஏட்டில் கவிதை வடித்தவனாம், நாட்டிடை நடக்கும் கேடனைத்தும் பாட்டிடை வைத்த பாவலனாம். இந்த பாவலனை ஒவ்வொரு நாளும் கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி கவிஞர் பெருமக்களை வரவேற்குமாறு வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பாக ஒரு தொடக்க உரைக்கு வழங்கி அதை தொடர்ந்து ஒரு கவிதையை வாசித்து அதை பாடலாகவும் பாடி சிறப்பித்ததற்கு நன்றி அம்மா. இந்த பாடலை பாடுகிற பொழுது அது ஒரு திரை இசை பாடலுடைய இசையாகும். அந்த இசையிலே இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாம் இந்த பாடலிலும் கொண்டு வந்திருந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அது உண்மை, அது ரொம்ப நுட்பமான ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கு அந்த பாடல்ல. அதை அழகாக மிக நேர்த்தியாக கொண்டு வந்தது, சிறப்பாக இருந்தது. பாரதியை பற்றி மிக அழகான ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி அம்மா. 100வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடிய கவிதை என்று கூறினீர்கள். இன்றைக்கு சற்றேறக்குறை அதிலிருந்து ஒரு 10 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக நாம் 119வது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஏதோ நிகழ்ச்சி என்று சொன்னால் கடமைக்கு நடத்துவது போல அது நடத்தவில்லை. இதுவரை நடத்தியிருக்க நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அது சரியாக வர வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து நடத்தி இருக்கிறோம். கவியரங்கங்களை நடத்தி இருக்கிறோம், கருத்தரங்களை நடத்தி இருக்கிறோம், பட்டிமன்றங்களை நடத்தி இருக்கிறோம், பாரதியின் பாடல்களை பாடுவதற்கான இசையரங்கங்களை நடத்தி இருக்கிறோம். கற்றறிந்த பெருமக்கள் கலந்து கொண்டு கருத்தரங்கங்கள் நடத்தியது போல வீட்டிலே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அவர்களெல்லாம் கூட கலந்து கொண்டு பாரதியை பற்றி தாங்கள் என்ன உணர்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்ல சொல்லி நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். இப்படி பல நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம், இசையரங்கம் நடத்தி இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டு இசை பாடி இருக்கிறார்கள், பெரியவர்களும் இசை பாடி இருக்கிறார். இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். அதிலே இந்த 119வது நிகழ்ச்சி என்று சொன்னாலும் கூட இந்த 119 நிகழ்ச்சிகளும் சிறந்த நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை இந்த தருணத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது என்ன என்று சொன்னால், இந்த குழுவிலே இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள், ஆண்கள் சிலர் தான் பெண்கள், அந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய மாமியார்களை அழைத்து பாரதியார் பாடலை பாட வைத்தார்கள். அந்த பெண்கள் தங்களுடைய மாமியார்களை அழைத்து பாரதி பாடல்களை பாட வைத்தார்கள். அவர்களெல்லாம் மிகவும் வயதானவர்களாக இருந்தார்கள். கையில திருமதி கிரிஜா அம்மாவுடைய மாமியார் திருமதி காயத்ரி என்று நினைக்கிறேன், காயத்ரி நடராஜன் சரியாக சொல்றேன். அவர் தன்னுடைய மிகுந்த வயது முதிர்ந்த அகவை முதிர்ந்த நிலையிலே படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவர் கூட எழுந்து உட்கார்ந்து ஒரு பாடலை ஒரு 4 வரிதான் பாடினார். 4 வரிகளும் மிகவும் மனதை தைக்கக்கூடிய வகையிலே பாடினார். இப்படியெல்லாம் கொண்ட பாரதியை வெகு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த 119 நிகழ்ச்சிகளையும் நடத்தி இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருப்பவர்கள், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அறிமுகம் இல்லாதவர்களெல்லாம் கூட வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே முதற்கண் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்க வருகிறார் கோவையைச் சேர்ந்த திருமதி ஜெயந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள். திருமதி ஜெயந்தி ஸ்ரீனிவாசன் அவர்களை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லை, எனக்கு பெரிய அளவுக்கு பழக்கம் இல்லை. அந்த
அம்மையார் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கவிதை வழங்க இசைவளித்தார்கள். என்னை பொறுத்தவரை இவரை நேரில் பார்க்கிற பொழுது, அதாவது இந்த குவியம் வழியாக பார்க்கிற போது மிகவும் மூத்தவராக இருக்கிறார். இத்தனை மூத்தவர் நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்க இசைவளித்ததுக்கு முதற்கண் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடக்க கவிதை இவர் வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அம்மையார் வந்து தனது கவிதையை வழங்க வேண்டும். அதற்கு முன்பாக அம்மா, உங்கள் பெயர் ஜெயந்தி சீனிவாசங்களா? ஆமாங்க. எந்த ஊர்ல? கோயம்புத்தூர்ல. நாம் இதற்கு முன்னரே ஒரு குவிய நிகழ்ச்சியில் தங்களிடம் பாராட்டு பெற்றவள் நான். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர். ஆமாங்க ஐயா. நிகழ்த்திய கவிதை போட்டியில் பங்கு கொண்டு தாங்கள் வந்து அழகாக எடுத்து எனது கவிதையினை பற்றி கூறி எனக்கு ஒரு பாராட்டு அளித்திருந்தீர்கள். அதனால்தான் தங்களை பார்த்தவுடன் உங்களுடன் தொடர்பு கொண்டு நான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறேன் என்று கேட்டேன் ஐயா. இது அறிமுகம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? மகிழ்ச்சியாக. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லத்தரசிதான். கடந்த 3 ஆண்டுகளாக சொற்கோர்வை என்ற பெயரில் நூல்கள் எழுதி வருகின்றேன். இந்த 3 ஆண்டுகளில் 20 நூல்கள் முடித்துள்ளேன். தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றேன். வரும் வியாழக்கிழமை என்று 21வது நூல் வெளியிட இருக்கின்றேன் ஐயா. மகிழ்ச்சி. உங்கள் கவிதை தாருங்கள். மிகச்சிறந்த அறிமுகத்தோடு அம்மையாருடைய கவிதையை நாம் கேட்க இருக்கிறோம். வாருங்களம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஆழிசூழ் உலகில் தமிழ் சூழ் உள்ளங் கொண்ட யாருக்கும் எனது நல் வணக்கம். எழுது வாசி என்பதென் இலக்கு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் 100 நாள் தொடர் விழா 119 இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இதோ உங்கள் அனைவருக்கும் பாரதி வாழ்க்கை பாதையினை கவிதையாய் சமர்ப்பிக்கின்றேன். எட்டயபுரத்தில் உதித்தது ஒரு மதி. எட்டயபுரத்தில் உதித்தது ஒரு மதி. சுப்பையா என் பெயரில் தவழ்ந்தது ஓர் அக்னி குஞ்சு. திருநெல்வேலியில் பயின்றது ஓர் கற்பூரம். அரண்மனையில் பணியாற்றியது ஒரு தீப்பந்தம். எட்டப்ப நாயக்க மன்னர் பெயர் சூட்டி மகிழ்ந்தார் பாரதி என. செல்லம்மாவை கரம் பிடித்து வாழ்ந்தது கடையத்தில் தீபமாக. தமிழாசிரியராக மதுரையில் புனல் ஆனது. தமிழாசிரியராக மதுரையில் புனலானது. சென்னையில் இதழ் ஆசிரியராய் பரவியது இத்திப்பொறி. காசியில் கற்றுக்கொண்டது தேசப்பற்று, அங்கே பற்றி கொண்டது நெருப்பு. சிறைச்சாலைகளில் ஜுவாலையாய் மாறியது வட தேச பயணத்தில் கொழுந்துவிட்ட நெருப்பாய் எரிந்தது. புதுவையிலோ நீரு பூத்த நெருப்பாய் பதுங்கியது. தென்னகத்தில் நாகப்பட்டினத்தில் மறைந்து சென்று கனலை கக்கியது. கோவில்பட்டி, மணியாச்சி, ரமண சமுத்திரம் என அனலினை வீசியது. மணலி தானாடு காத்தான் என சுழன்றடித்தது தீப்பொறிதனை. சுதந்திரம் பெற சூளுரைத்து அக்னி குண்டமாய் மாறியது. திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு என சுற்றி சுற்றி வேகம் எடுத்தது இப்பெருந்தீ. பாரத விடுதலை எனும் தீயினை நாடெங்கும் பரப்பியது. அது அல்லிக்கேணி பார்த்தசாரதியிடம் அவசரமாய் ஜோதியாய்
புகுந்தது கலந்தது அக்ஸே நம் பாரதி. பாட்டுக்கு ஒரு சாரதி, பாரத விடுதலைக்கு பாரினில் முகிழ்ந்த இந்த பாரதி. தடம் பற்றி அவர் வழி நடப்போம், அத்தி காட்டும் வழியினை தொடர்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். ஜெயந்தி ஸ்ரீனிவாசன், கோவையிலிருந்து. கோவையிலிருந்து கொங்கு தமிழ் எடுத்து தமிழ் சேவையாற்ற வந்தவர் ஜெயந்தி ஸ்ரீனிவாசன். பாரதி வாழ்க்கையை பாக்களின் வரிகளில் படம் பிடித்து காட்டினார். பாரதி வாழ்க்கையை பாக்களின் வரிகளில் படம் பிடித்து காட்டினார். ஒவ்வொரு வரியும் புலிமேல் இருந்த வரியாய் இருந்தது. ஒவ்வொரு வரியும் புலியின் மேல் இருந்த வரியாய் இருந்தது. வரி கருப்பா மஞ்சளா என்று யோசித்த போது புரியவில்லை. அந்த வரி கருப்பா மஞ்சளா என்று யோசித்த போது புரியவில்லை. வேறு ஏதேனும் புலியை பார்த்து கேட்கவில்லை. வேறு ஏதேனும் புலியை பார்த்து கேட்கவில்லை. நன்றி அம்மா, சிறப்பு, வணக்கம். அடுத்து வருகிறார் கவிஞர் கு கவிதா. காஞ்சிபுரம் என்றாலே பட்டு நெசவு. காஞ்சிபுரம் என்றாலே பட்டு நெய்வார்கள், நெசவு. இவர் காஞ்சிபுரத்திலிருந்து வருகிற கவிதா. இவர் பாட்டு நெய்து வருகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து இவர் பாட்டு நெய்து வருகிறார். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து கவி நெஞ்சங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதியின் புகழ் பாடும் இந்நன்னாளில் என் கவி இவ்வவையில் உரைப்பதை பெருமையாக கொள்கிறேன். பாரெங்கும் மணக்கும் உன் புகழ், கேட்கும் ஒலிகளில் பரவும் உன் கவிகள், உன் கீதங்கள் சிறந்ததோர் தமிழ் பள்ளி, மக்களுக்கு நீயோர் வியக்கத்தக்க விடிவெள்ளி, மக்களுக்கு நீயோர் வியக்கத்தக்க விடிவெள்ளி. உன் அன்பு கண்டங்கள் பல தாண்டி செல்லும், உன் ஆர்ப்பரிப்பு நாடி நரம்புகளை தூண்டி பகைவெல்லும். விடுதலை போரின் மரவன்னி, சடுதியில் மக்கள் துயர் போக்கும் துருவன்னி, சடுதியில் மக்கள் துயர் போக்கும் துருவன்னி. குயிலுக்கும் கண்ணனுக்கும் ஏற்றினாய் தமிழ் பாட்டு, கவியுலகில் யாவர்க்கும் நீயோர் எடுத்துக்காட்டு. பெண்களை நீ காண்பாய் பராசக்தியாக, அதனால் நாங்கள் முன்னேறினோம் காட்டு தீயாக, அதனால் நாங்கள் முன்னேறினோம் காட்டு தீயாக. வீழ்வேன் என்று நினைத்தாயோ என எதிரிகளுக்கு ஆவாய் சிம்ம சொப்பனம், வாழ்வெல்லாம் பராசக்தி யோகம் என வாழ்த்துவாய் எங்கனும். தமிழென்னும் பெயரே உனக்கு அமுதானது, உன் கவியின் தாக்கமே எமக்கு அருமருந்தானது, உன் கவியின் தாக்கமே எமக்கு அருமருந்தானது. செல்லம்மாவின் செல்வனே, கண்ணம்மாவின் கண்ணனே, எங்களின் மன்னனே, இந்திய தாயின் தலைமகனே, இந்திய தாயின் தலைமகனே. தமிழ்தாயின் கண்ணென ஆனவனே, சுதந்திர போராட்ட வீரனே, நீயே கவிப்பாரின் அதிபதி, எங்கள் தமிழ்தாயின் சாரதி, நீயே கவிப்பாரின் அதிபதி, எங்கள் தமிழ்தாயின் சாரதி. வாழட்டும் உன் புகழ் எங்கெங்கும், வளரட்டும் உன் ஆக்கம் என்றென்றும், வாழட்டும் உன் புகழ் எங்கெங்கும், வளரட்டும் உன் ஆக்கம் என்றென்றும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. தேங்க்யூ ஐயா. கேட்டுதாங்க ஐயா. அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. சிறப்பம்மா, சிறப்பு. பராசக்தியாய் பாவையரை பார்த்தவர், பராசக்தியாய் பாவையரை பார்த்தவர். அதனால் பெரும் தீயாய் பெண்கள் புறப்பட்டோம் என்று கவிதை வழங்கினார். பாரதிக்கு முன்பு பெண்கள் உண்மையில் இப்படி தீ போல் இல்லை என்பது உண்மைதான்.
இப்போது இருக்கக்கூடிய புதுமை பெண்கள் கற்றவர்களாக, பல பதவிகள் பெற்றவர்களாக, மதிநுட்பம் உற்றவர்களாக, பழமைவாதம் அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பாரதி ஒரு காரணம். கவிதா என்று அழைத்தவுடன் கவி தந்தார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றி. குமரியிலிருந்து வருகிறார் குமரன். குமரியிலிருந்து வருகிறார் ஒரு குமாரன். இவர் ஆனந்த குமாரன். விசா ஆனந்தகுமாரன் அவர்களே, பாருங்கள், உங்கள் கவிதை தாருங்கள். ஆனந்தகுமார், அடுத்து வருகிறார் கவிஞர் ஆனந்தகுமார். வாருங்களை. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாரதியார் 100 நாள் சாதனை தொடரிலே பேசுவதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். அனைவரும் கேக்குதாயா? ஐயா பேசுங்க. கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. ஓகே ஓகே. இந்த கவிதையானது பாரதியாருக்கும் தமிழுக்கும் நடக்கும் ஒரு சிறிய ஒரு உரைநடை மாதிரி தான். இதை நான் கவிதையா வடிச்சிருக்கேன். அது அனைவரும் கேட்டு மகிழ வேண்டுகிறேன். உன்னை தீண்டி வாழ்வதும் வீண்தான், என்றுன்னை தொலைத்ததும் நான் தான். இலக்கண கவிதை எழுதிய மனதை இழக்கவும் துணிந்தவன் நான் தான். உன்னை தீண்டி வாழ்வதும் வீண்தான், என்றுன்னை தொலைத்ததும் நான் தான். இலக்கண கவிதை எழுதிய மனதை இழக்கவும் துணிந்தவன் நான் தான். இதயத்தில் இருக்கின்ற காதல் இருக்கின்ற பொழுதில் இறக்கவும் முடியாமல் பிறக்கவும் முடியாமல் தவிக்கின்ற கருவினை போல் வதைக்கின்ற மனதோடு காதல் மறக்காமல் இருந்தாலும் வீணோ. தமிழ் தாயே, உன்னை தீண்டி வாழ்வதும் வீண்தான், என்றுன்னை தொலைத்ததும் நான் தான். இலக்கண கவிதை எழுதிய மனதை இழக்க துணிந்தவனும் நான் தான். நிலையில்லா இவ்வுலகில் நிலைத்தவன் யாரோ அவனிடம் கேட்டேன். என்னுயிர் தமிழினை எனக்கென்று, என்னுயிர் எனக்கென்று அவன் தரும் காதல் நிலையன்றோ. நினைத்ததும் காதல் கிடைக்கின்ற மனதில் நிலைக்கின்ற காயம் ஏனோ. உனக்கென ஒரு கவிதை உயிரினில் கலக்க, உனக்கென ஒரு கவிதை உயிரினில் கலக்க முயன்றவன் முதல் கவிதை ஆனான். தமிழே, கலந்து என்னை நித்தமும் இருக பெற்ற உன்னை தீண்டி வாழ்வதும் வீண்தான் என்றெண்ணினேனே. இரக்கம் கொள்வானோ இறைவன் எவனோ, தேவன் அவனோ, பகவான் அவனோ, நீதிமான் எவனோ, தூதுவன் அவனோ, ஈடில்லா பெருமனமே மகிழும் மனமோ, ஈடில்லா பெருமனமே மகிழும் மனமோ. இறை தூதன் இந்த பாரதி ஆவேனோ. உரைநடை காதல் ஒரு நடை பேச, உரைநடை காதல் ஒரு முறை பேச, உயிரென்று நான் உன்னை சேரவே பொருளுக்கு பொருளை கருதும் பொழுது பொருளாகி போனேன் உன்னிடம் சேரவே. பொருள் என நீயும் பேரருள் தாராயோ, தரணி எங்கும் புகழ் பெறவே தமிழ் தாயே அருள் தாராயோ. அனைவருக்கும் நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. சிறப்பு ஐயா, சிறப்பு. பாரதியும் தமிழும் பேசியதா? ஆமாயா, ஆமாயா. பாரதியும் தமிழும் பேசியது என்ற தலைப்பிலே ஒரு கவிதை மிகச் சிறப்பாக பாரதியை பற்றி வழங்கினார் நாகப்பையா. மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். குமரியிலிருந்து இப்போது சென்னையில் வசிக்கிறார். நம்முடைய சங்கப்பூக்கள் நூலில் இடம்பெற்றிருக்கிறார். சிறப்பான கவிதைகளை வழங்கி கொண்டிருப்பவர். எதையும் சற்று மாறுபட்ட கோணத்திலே பார்க்கக்கூடிய இளைஞர். ஐயா கேட்கலீங்க ஐயா. சிறப்பு ஐயா. நன்றி ஐயா, நன்றி.
அடுத்து வருகிறார் கவிஞர் இசைச்செல்வி திருமதி கிரிஜா ராஜசேகர் மயிலாப்பூர் இருக்கிறார். பாருங்களா. சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் பாரதி நிகழ்ச்சியின் கவியரங்கில் சிறப்பாக எங்களுக்கு தந்தைக்கு நிகரான எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி, மேலும் சிறப்பு விருந்தினராய் வந்து சிறப்பாக பாரதியை பற்றி பேசிய யாதுமாகிய திருமதி ராஜாமணி அம்மாவை வணங்கி, வரவேற்புரை வழங்கிய திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும் வணக்கம் கூறி, என்னுடன் பேச வந்திருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறி என் கவிதையை அளிக்கிறேன். பாரதியும் வெள்ளமும். காணி நிலம் வேண்டும் என்றாய் அன்று, காவாகி நிலம் நீராகி போனது இன்று. காவாகி நிலம் நீராகி போனது இன்று. ஓடி விளையாட அது உடற்பயிற்சி. இன்று வெள்ளச்சூழலில் நடந்ததோ உடற்பெயர்ச்சி. இன்றைய வெள்ளச்சூழலில் நடந்ததோ உடற்பெயர்ச்சி. விடுதலை வேண்டும் என்பது உன் முழக்கம். விடுதலை வேண்டும் என்பது உன் முழக்கம். விடு தலையை என்பது சூழ்ந்த நீரில் எங்கள் ஏக்கம். விடு தலையை என்பது சூழ்ந்த நீரில் எங்கள் ஏக்கம். காலனுக்கு எதிராய் கருத்த மாரியை அழைத்தாய். காலனுக்கு எதிராய் கருத்த மாரியை அழைத்தாய். கருத்த மாரியே காலனுக்கு இன்று கூட்டாய். கருத்த மாரியே காலனுக்கு இன்று கூட்டாய். தென்னை மரங்கள் நிற்க கேட்டாய் அன்று. அரச மரத்தையே படுக்க போட்டது இன்று. தேசம் தேசம் என்று தேசத்திற்கு திவசம் செய்யும் நிலை இன்று. உன் கனவு நிறைவேறியது. கப்பல் விட்டோம் கடலில் அல்ல தெருவில். கப்பல் விட்டோம் கடலில் அல்ல தெருவில். நீயே பிறந்து வந்தாலும் வரிசையில் நிற்க வேண்டும் வெள்ள நிவாரண நிதிக்கு. நீயே வந்தாலும் வரிசையில் நிற்க வேண்டும் வெள்ள நிவாரண நிதிக்கு. வாய்ப்பளித்த சங்க தமிழுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்ற பாரதியின் கனவு. நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம், கேரளாலாம் போக வேண்டாம், சிந்து நதிக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே உங்க வீட்டு வாசல்லையே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி இயற்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதுல ஏமா வருத்தப்படுறீங்க? இது பாரதியோட கனவு நிறைவேறி நினைச்சீங்க. பாரதி இந்த வெள்ளத்தை பார்த்து கூட ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். மிக அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார். புதுச்சேரியிலே மழை பொழிகிறது அப்பொழுது கவிதை. சிறப்பம்மா திருமதி கிரிஜா அவர்களுடைய கவிதை மிக அழகாக மிக நேர்த்தியாக அமைந்திருந்தது. அடுத்து வருகிறார் தமிழ் பணிச்செம்மல் தக்கோலமின் ஜெகநாதன் அவர்கள். ஜெர்மனி தமிழறி வானொலியிலே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருப்பவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய மிக முக்கிய பொறுப்பான ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருப்பவர். பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருபவர்.
சிறுகதை, கட்டுரை, கவிதை என்று பன்முகத்தன்மை கொண்டவர். வாருங்கள் திரு தற்கோலம் என் ஜெகநாதன் அவர்களே, உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர். பாரதி பிறந்த நாள் கவியரங்கம். உலவுகின்ற படைப்பினிலே உயிர்ப்பெழுத்து என்றும் உலவுகின்ற படைப்பினிலே உயிர்ப்பெழுத்து என்றும் வளமாக இருந்தாலே படைத்திட்டோர் நன்கு உளம் பற்றி வாழுகின்றார் உலகத்தார் நெஞ்சில். அந்த வகையில் நலமோடு திகழ்கின்றார் நம் பாரதி நன்று. வரன்முறைதான் வகுத்திருந்த வண்டமிழை சற்றும் வரன்முறைதான் வகுத்திருந்த வண்டமிழை சற்றும் வரம்புந்தான் மீறாமல் வாகாக நன்கு உரம் பெற்ற படைப்புகளை லகுவாய் படைக்க வரம்போடு செதுக்கிட்டான் சிந்தனையின் சிற்பி. எளிதாக எழுதும்படி செப்பனிட்டதாலே உளமொன்றி உரைத்திடுவார் நல் பா மு பா பி. பா மு பாரதிக்கு முன் தமிழ் இலக்கியத்தில் கவிதை இன்ன பிற எப்படி இருந்தது? பா பி பாரதிக்கு பின் இப்போது எப்படி இருக்கிறது? பாரதிக்கு பின் பலமாக லகுவாக படைத்திட்டோர் ஒன்றி நலமாக பாரதிக்கு நவில்கின்றார் நன்றி. எழுத்துக்கள் என்றென்றும் ஏற்றமாக பேசும். பாரதியின் எழுத்துக்கள் என்றென்றும் ஏற்றமாக பேசும். விழுமியதாய் கருத்துக்கள் விளங்குமாறு இருக்கும். மொழியோடு இனத்தவரை பாரதத்தை வைத்தோன். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத திருநாடு. மொழி இனம் தேசியம் வளர வாழ்த்தியவன். மொழியோடு இனத்தவரை பாரதத்தை வைத்தோன். மொழிந்திடுவோம் பாரதிக்கு பிறந்த நாள் நல் வாழ்த்து. பன்மொழிதான் கற்றாலும் தன்மொழியை தமிழ் என்பான் பண்ணாக படைத்திட்ட பாரதி. பன்மொழியை கற்றாலும் தன்மொழியை தமிழ் என்பான் பண்ணாக படைத்திட்ட பாரதி. அவன் பண்போடு பண்பாடும் சாரதி. படைத்திட்ட படைப்புகளை படிக்கும் போதே வீரம் துடிப்போடு உள்ளத்தில் தோன்றும். படைத்திட்ட படைப்புகளை படிக்கும் போதே வீரம் துடிப்போடு உள்ளத்தில் தோன்றும். அது அடிமனதின் கங்குலாக மாறும். சீர்திருத்த கருத்தினையே சீர்மையோடு செதுக்கியவன் ஓர்மையாய் ஒளித்திடுவான் நன்கு. சீர்திருத்த கருத்தினையே சீர்மையோடு செதுக்கியவன் ஓர்மையை ஒளித்திடுவான் நன்கு. அது சீர்படுத்த வைத்திருந்தான் நன்று. சாதி மதங்களை கடந்து நீதி வழி மனிதத்தின் சாதனையே சாதிக்கும் பாட்டு. சாதி மதங்களை கடந்து நீதி வழி மனிதத்தின் சாதனையை சாதிக்கும் பாட்டு. அது வைக்கும் சாதிக்கும் மதத்திற்கும் வேட்டு. காலங்கள் கடந்தாலும் ஞானத்தில் என்றென்றும் பாரதியின் படைப்பால் இருப்பான். காலங்கள் கடந்தாலும் ஞானத்தில் என்றென்றும் பாரதியின் படைப்பால் இருப்பான். அவன் பாரதத்தின் சாரதியாய் செழிப்பான். ஆம், ரதத்தின் சாரதியாய் செழிப்பான். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. பாரதிக்கு முன் புலவர்கள் இருந்தார்கள். பாரதி எழுதிய தொடங்கிய பிறகு பாரதிக்கு பின் கவிஞர்கள் வந்தார்கள். சாதாரணமாக சொல்லுவது. ஆனால் பாரதிக்கு பின் பாபிகள் தான் வந்தார்கள். வந்தார்கள். அப்படியும் இருக்கிறார்கள் சிலர். இன்றைய மக்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு, மொழி உணர்வு எல்லாம் பார்க்கிற பொழுது பாரதிக்கிறதில் ஒரு சிறிய அளவு கூட இல்லாமல் இருக்கிறார்கள்.
தொலைபேசியில் பேசுங்கள் என்று சொன்னால் புரியவில்லை. கால் பண்ணுங்கன்னா புரியுது. கால் பண்ணுங்க தமிழ்ல சொல்லாம இல்லைன்றாங்க. நம்ம நிலைமையில் இருக்கு. மகிழ்ச்சி. சிறப்பான கவிதை அளித்தார் தக்கோலம் ஜெகநாதன். கண்ட நயத்தோடு சிந்து கவிதைகளை வந்து கொடுத்தவருக்கு எங்கள் வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி ஐயா. அடுத்து வருகிற கவிஞர் திருவள்ளூரை சேர்ந்த சீர்மிகு ஆசிரியர் பெற்ற பவானி அம்மையார். திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் கவிதை வழங்க வருகிறார். சற்றேறக்குறைய இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை ஆற்றிய தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்து தொடக்க உரை ஆற்றிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற, தொடர்ந்து நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சிறப்பான 7 நாட்கள் பாரதியோடு நடைபயணம் உரை வழங்கிய அம்மா அவர்களுக்கும், கவி பாடி சென்ற கவி பெருமக்கள் அனைவருக்கும், இனிவரும் கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய கவிதை பாரதியார் கவிதை. மண்ணும் இமயமலை எங்கள் மலையாம், பாரதியின் பாடலாய் சொன்ன வரிகளாம், துடிப்பான கவிதைகள் பல தந்தவராம், இளைஞர்களை தட்டி எழுப்பியதாம், பாப்பா பாட்டு பாடியே பாப்பாக்களை பாடம் படிக்க சொன்னவராம், பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று குரல் கொடுத்தவராம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைத்தவராம், முறுக்கு மீசை கவிஞராம், முண்டாசு கவிஞராம், துடிப்பான கவிதைகளை எடுப்பாக அள்ளி தந்தவரே, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை பக்குவமாய் சொன்னவராம், பன்மொழி புலவனாம், பண்டை தமிழை உயர்த்தியவராம், அழியாத பாடல்கள் பலவற்றை அகிலத்திற்கு தந்தவனும் மகாகவி பாரதியாம், யுகங்கள் பல கடந்தாலும் பாக்களால் நெஞ்சில் நிறைந்தவனாம், பார்ப்போற்றும் கவிஞனாம், பாட்டுக்கு ஒரு புலவன் நீ என்றால் உன்னை புகழ்வதில் பெருமிதமே என்று கூறி வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. கவியரங்கம் பலவும் நடந்து வரும் வேளையிலே பல கவியரங்க நிகழ்வுகளுக்கு பொறுப்பெடுத்து சிறப்பாக செயலாற்றியவர் கவிஞர் திருமதி பவானி தனஞ்சயன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சி குறிப்பு எழுதி கொடுத்து அது ஒரு மலரிலே இடம்பெற வேண்டும் என்பதற்காக தானே பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்த்து குறிப்பெடுத்து அதை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருப்பவர் திருமதி பவானி தனஞ்சயன். இந்த பெரும்பாவலர் பாரதியாருடைய 100 நாள் உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியினுடைய மொத்தத்துக்கும் ஒரு மலர் வெளியிட இருக்கிறோம். அந்த மலருக்கும் பொறுப்பெடுத்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் திருமதி பவானி தனஞ்சயன். வெறும் கவிஞர் மட்டுமல்ல, செயல் மறத்தியாக திகழ்பவர் திருமதி பவானி தனஞ்சயன். மகிழ்ச்சியமா தொடர்ந்து செயலாற்றி. அடுத்து வருபவர் கவிஞர் அபிதா. அடுத்து வருகிறார் கவிஞர் விவேகவழி தமிழேந்திரன் அவர்கள்.
இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். முதுபெரும் கவிஞர், பன்னாட்டு கவியரங்கம் பலவற்றை கண்டு தன்னாட்டு நிலைமைகளை எடுத்துச் சொல்வதில் வல்லவர். பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. என்னை இந்த நிலைக்கு முதலில் அழைத்தமைக்காக அனைவரிடம் மன்னிப்பு கோரி அவைக்கு வருகின்றேன் ஐயா. நன்றி ஐயா. விடயத்துக்கு வருகின்றேன். தமிழ் வணக்கம். பொதிகையில் தோன்றிய பூர்வீக மொழியே, பூலோகம் புகழும் போற்றத்தகு தமிழே, நதி போல் வளம் மிகும் நம் தமிழே வணக்கம். தலைமை வணக்கம். சங்கத் தமிழ் பேசும் சரித்திர நாயகரே, சீர் பெருகம் செம்மொழியின் சிரஞ்சீவி காவலரே, எங்கள் நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களே வணக்கம். அவை வணக்கம். சங்கத் தமிழ் சபையோரே, செந்தமிழ் அவையோரே, சங்கத்தமிழ் சபையோரே, செந்தமிழ் அவையோரே, ஓங்கு புகழ் உலகவல ஊடக பெரியோர்களே, ஓங்கு புகழ் உலகவல ஊடக பெரியோர்களே, பொங்கும் கவிவண்ண பாவாணர் பெருமக்களே வணக்கம் வணக்கம். தலைப்பு கவிதை வாழிய பாரதி. அணங்கு மகள் தமிழ் பெற்ற அற்புதனே பாரதியே, அவையோரின் சபை நடுவே இளையோடும் சாரதியே, அவையோரின் சபை நடுவே இளையோடும் சாரதியே, வணங்குகிறேன் வாழ்த்து பாட வருகின்றேன் சபையின் முன்னே. வீர திலகமே விடியலின் தாகமே வாழ்கவே, வீர திலகமே விடியலின் தாகமே வாழ்கவே. எட்டைய புறத்தினிலே எட்டியடி வைத்தாயே, எட்டாத உயரத்திலே எம் தமிழை ஏற்றியே வைத்தாயே. பட்டதுயர் கொஞ்சமில்லை, பாட்டிலே நீ சோர்ந்ததில்லை, ஈட்டி முனை போலே இலட்சியத்தை இட்டமுடன் அடைந்தாயே. எளிய நடை எளிய சந்தம் என்றுமே சிந்தினாயே, எங்குமே சிந்துவின் தந்தையாக இமயத்திலே நின்றாயே, எங்குமே சிந்துவின் தந்தையாக இமயத்திலே நின்றாயே. மொழி நடையை விழியாக்கி வழி நடந்து சென்றாயே, வழிகாட்டினாயே. மேன்மையுடன் தமிழ்த்தாயை மேலுயர்த்தி உயர்ந்தாயே. குயிற்பாட்டும் கண்ணன் பாட்டும் களியாட்டங்காண செய்தாயே. குயிலோசை உன் குரலோசை கவியோசை ஆக்கினாயே. பாஞ்சாலி சபதமும் படைத்தளித்த பிரம்மதேவா, பாஞ்சாலி சபதமும் படைத்தளித்த பிரம்மதேவா, பெரும்பிதாவே பார்போற்றும் பாரதியே, எங்கள் உயிர் சாரதியே வாழ்க வாழ்க. நன்றியுரை. தமிழுக்கும் தாய் தந்தை குரு பெரியோர் அனைவருக்கும், தன் தமிழ் சங்கத்தமிழ் அவையின் தலைவருக்கும், அமிழ் தினம் இனிய எங்கள் ஆற்றலுள்ள கவிகளுக்கும், அருமையாய் கேட்டு மகிழ்ந்த அத்தனை உறவுகட்கும் நன்றி. என்னை முன்கூட்டி அழைத்த இந்த பேரவையினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. என்னில் குறையிருந்தால் மன்னிக்கவும் கோருகின்றேன். நன்றி, வணக்கம். சமுத்திரம் தாண்டிய சரித்திர கவிதை கொடுத்தவர் விவேக வழி கவிஞர் தமிழேந்திரன் அவர்கள். இலங்கையிலிருந்து
இலங்கையிலிருந்து நறுந்தமிழ் தேன் எடுத்து வந்து நற்றமிழ் கவிதையாக்கி தந்தார். இலங்கை தமிழ் என்றாலே அது இனிக்கும் தமிழாகும். இலங்கை தமிழ் என்றாலே அது இனிக்கும் தமிழாகும். ஆனால் அந்த இனிக்கும் தமிழிலும் சில காலம் சோகம் ஓடியது, வருத்தம் கொடுத்தது. அந்த இனிக்கும் தமிழை கேட்ட போது நம் இதயமெல்லாம் வலித்தது. அந்த இலங்கை கவிஞர் இன்றைக்கு கொடுத்த கவிதை பாரதிக்காக வழங்கியப்பா மிகவும் சிறப்பாக அமைந்தது. தொடர்ந்து நம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். ஐயா விவேகவதி தமிழேந்திரன் அவர்கள் வெறும் கவிஞர் மட்டுமன்று, இலங்கையிலே இருக்கக்கூடிய பல நூறு கவிஞர்களை இணைத்து பெரும் இயக்கம் நடத்தி வருபவர். பல்வேறு இளம் கவிஞர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் வழங்கி வருபவர். சற்று விரைந்து செல்ல வேண்டும் என்று கேட்டார். எனவே அவரை அழைத்தோம். அதில் ஒன்றும் தவறில்லை. சரிவா தெளிவா கேட்கலீங்க ஐயா. சற்று பொறுத்துக் கொள்ளுவோம். மிகவும் சிறப்பு. அடுத்து வருகிறார் கவிஞர் அபிதா அவர்கள். கவிஞர் அபிதா அவர்கள். மிக்க நன்றி ஐயா. அனைவரும் சற்று உங்களை காக்க வைத்தோம். வருந்துகிறோம் அம்மா. பாருங்கள். வணக்கம் ஐயா, கேட்கிறதா? வணக்கம். என்ன செய்கிறீங்க நீங்க? காலேஜ் படிக்கிறேன் ஐயா, கல்லூரி மாணவி. எந்த கல்லூரி, என்ன படிக்கிறீங்க? கேரளால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கேரளால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. மகிழ்ச்சி. ஆமாங்க ஐயா. மலையாளம் மலையாளம் கொஞ்சம் தெரியும் ஐயா. கொஞ்சம் தெரியும். மகிழ்ச்சி. காலேஜ் மலையாளம் தானே ஐயா. சொந்த ஊர் எது உங்களுக்கு? சொந்த ஊர் தமிழ்நாடு தான் ஐயா, திருவண்ணாமலை. ஓ, திருவண்ணாமலை. மகிழ்ச்சி. திருவண்ணாமலையில இருந்து கேரளாவில போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. இல்ல, இப்போ அப்பா அம்மா எல்லாருமே கேரளாலயே அப்படியே செட்டில் ஆயிட்டோம், அதான். ஓ, சரி. வாங்க, கவிதை தாங்க, கவிதை கொடுங்க. புதிய வரவாய் வந்திருக்கிறார். கல்லூரி மாணவியாக, இளம் கவிஞராக, பாரதி கண்ட புதுமை பெண்களில் ஒருவராக. பாருங்கள் அம்மா, கவிதை தாருங்கள். மாலை பொழுதுநிலை கதிரவன் மறைகையிலை கடலென திரண்ட கவி உறவுகளுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கம். எழுத்தால் எழுச்சி, எட்டயபுரத்தில் பிறந்த எழுத்தின் எழுச்சியே, எட்டயபுரத்தில் பிறந்த எழுத்தின் எழுச்சியே. 5 வயதில் தாயை இழந்தீரே, 7 வயதில் கவிதை ஈர்த்ததோ. 5 வயதில் தாயை இழந்தீரே, 7 வயதில் கவிதை ஈர்த்ததோ. தமிழும் கவிதையும் மனிதமும் எழுமையும், தமிழும் கவிதையும் மனிதமும் எழுமையும் என்றே வாழ்வை வாழ்ந்து முடித்தவரே. தாங்கொணாத இழப்புகளால் மனம் நொந்த தந்தை மரணம் பார்த்து துடித்தவரே. உறவின் அன்பை உணர்ந்தவர் நீரே. பழகிய புழங்கிய யாவையும் விட்டு அழகு தமிழோடு காசி சென்றீரே. இதழியல் துறையில் புதுமைகள் நிகழ்த்தி மனிதநேயத்தையும் உயிர்நேயத்தையும் பேச்சாலும் எழுத்தாலும் மனம் கமலச் செய்தீரே. காலத்தை வென்று இலக்கியத்தில் மிளர்கிறதே உமது படைப்புகள் அனைத்தும் இவ்வுலகினிலே. ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை என்றவரே. புதுக்கவிதை புலவர் நீர் என்பதில் ஐயமேதும் இல்லையே. மகாகவி என்றழைக்க பொருத்தமானவர் நீரே. எழுத்தின் வடிவில் விடுதலை உணர்த்தியவரே. நாட்டுடைமையாக்கிய நூல்கள் அனைத்தும் உங்களுடையதுதானோ. யானை மிதித்து நோய்வாய்ப்பட்டு இறந்தவரே.
உடல் அழிந்தும் எழுத்தால் வாழ்கிறீரே, உடல் அழிந்தும் எழுத்தால் வாழ்கிறீரே. புகழுக்கு உண்டோ இறப்பு என்ற ஒன்று, புகழுக்கு உண்டோ இறப்பு என்ற ஒன்று. அச்சிட்ட வார்த்தைகள் அழிக்காதிருக்குமே உங்களை, அச்சிட்ட வார்த்தைகள் அழிக்காதிருக்குமே உங்களை. வாய்ப்புக்கு வந்தனம். கேரளாவிலிருந்து அபியா. கேரளாவிலிருந்து அபிதா கவிதை கொடுத்தார். கல்லூரி மாணவி கல்லூரும் சொல்லெடுத்து கவிதை கொடுத்தார். பாரதியாரின் பாடல்கள் எல்லாம் படிக்க தொடங்கும் காலத்திலேயே பாரதியை படித்திருக்கிறார். படித்ததால் தான் இங்கே கவிதை வடித்திருக்கிறார். தாய் இறந்த பொழுது கவிதை அவரை தத்தெடுத்து, அவர் தாய் இறந்த பொழுது கவிதை அவரை தத்தெடுத்து. மிக சிறப்பான கவிதை அம்மா. அடுத்த கவிதை திருமதி நாகம்மாள் நீலகாந்தன். சென்றவர் வந்ததோ கேரளாவிலிருந்து, இப்போது வருகிறார் பெங்களூரிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து. வாருங்களம்மா நாகலட்சுமி. நாகம்மாள் நீலகாந்தன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கும் எனது தாய்க்கும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். பாரதி பெருவிழாவில் கவிதை பாடுவதை பெருமையாக கொள்கிறேன். சிதையா நெஞ்சுக்கொள் தலைப்பு. பாரதி சிதையா நெஞ்சினை கொண்டார். பாவையர் சுதந்திரமே பாரில் வேண்டும். பாரதி மனைவி கைகளை பற்றி பாக்களை பாடி நடந்திட தெருவில் பார்ப்பனர் தள்ளி வைத்தனர் சாதி. பயனிலை சிதையா நெஞ்சின் கவிஞர் பார் அதி சின்ன பயலென சொன்னார். பெருங்கவி சிதையா நெஞ்சமே கொண்டார். சீர்மிகு பெருமை பாடலை கவிஞர் சிறப்புடன் பாட பெருங்கவி வணங்க பாரதி கர்வமின்றியே நடந்தார். பாவலர் போற்றி வணங்கிய வ.உ.சி. பாரினில் சிறந்த தோழனாய் ஏற்றார். பாக்களில் வெள்ளை பதர்கள் ஓட பாரதி பாட வ.உ.சி. கூட்டம் பாரத மண்ணில் கப்பலை விட்டார். காண கிடைக்கா செல்வம் பாரதியார் கண்டும் காணாதிருந்த பாரதமே மண்ணின் பெருமை பாடி வேண்டினாரே. மங்கை நல்லார் அடிமை இல்லை என்றார். பெண்கள் வீட்டின் கண்கள் என்கிறாரே. பாப்பா பாட்டு பாடி மகிழ்ந்தனரே. எண்ணம் சிதையா பெருமை பாரதியார். பணமும் தாகூர் சிறப்பும் இருந்திருந்தால் நம்முடைய பாரதி உலகோர் பாராட்ட வாழ்ந்திருப்பார். வாய்ப்பிற்கு நன்றி ஐயா. நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூரு. கேட்கவில்லை. தொடர்ந்து தமிழறிவு வானொலியில் கவிதைகள் வழங்கி வருபவர் சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். வாரம் தவறாமல் தமிழறிவு வானொலியில் கவிதைகளை வாரி கொடுப்பவர்கள் திருமதி நாகம்மாள் நீலகாந்தன் பெங்களூரிலிருந்து கவிதை கொடுத்தார்கள். சிறப்பம்மா. வயது என்றாலும் நிலையிலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு மிகவும் நன்றி. பெரும்பாவலர் பாரதியாரின் பிறந்தநாள் விழா கவியரங்கம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே அடுத்து வருகிறார்
திருமதி கவிஞர் திலகம் விருது பெற்ற திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வரவேற்புரை வாசித்து இப்போது கவிதை வாசிக்க வருகிறார். வாருங்கள் அம்மா. இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளுகை செய்தவர். வாருங்கள் அம்மா. அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே திருமதி தனலட்சுமி வருகிறார், கவிதை தருகிறார். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அகிலம் போற்றும் ஆனந்த நாள், ஆவேச பாடல்கள் பிறந்த நாள். இன்று உனது பிறந்த நாள், ஈகையை அறிந்த நாள். உற்சாகமூட்டும் கவிதைகள், ஊக்கமூட்டும் கருத்துக்கள், எழுத்து ஆணித்தனமான போக்கு. ஏட்டை பெண்கள் தொட வேண்டும் என உன் வாக்கு. ஏட்டை பெண்கள் தொட வேண்டும் என உன் வாக்கு. ஐயமற்ற வரிகள், ஒருமைப்பாட்டை வளர்க்கும் உன் விழிகள். ஓட ஓட விரட்டும் உன் மொழிகள். ஒருமைப்பாட்டை வளர்க்கும் உன் விழிகள், ஓட ஓட விரட்டும் உன் மொழிகள். ஔடதமானது உன் தமிழ் மொழி பற்று. ஔடதமானது உன் தமிழ் மொழி பற்று. இன்று உனது பிறந்த நாள், மக்கள் போற்றும் ஆனந்த நாள். ஆண்டவன் படைத்தான் உன்னை, அடிமைத்தனத்தை ஒழித்தாய் பின்னே. அடிமைத்தனத்தை ஒழித்தாய் பின்னே. தமிழ்த்தாயின் கருவில் இருந்த போதே, தமிழ்த்தாயில் கருவில் இருந்த போதே தமிழ் மொழியை கருவிலேயே கற்றாய். தமிழ் மண்ணில் பிறந்து தமிழர் மானம் காத்தாய். சமைக்க அரிசி இல்லாத போது சம உரிமை பேசினாய். சமைக்க அரிசி இல்லாத போது சம உரிமை பேசினாய். மனிதனிடம் போராடிய நீ, மனிதனிடம் போராடிய நீ யானையிடம் சமாதானமானாய். தனலட்சுமி மனோகரன், கள்ளக்குறிச்சி இல்லத்தரசு. மனிதர்களோடு போராடி யானையிடம் அமைதியானாய் என்று முடி. யானையிடம் கூட அவர் அமைதியாகவில்லை, யானைதான் அவரிடம் அமைதியாகிவிட்டது. இத்தனை துன்பப்பட்டுக் கொண்டு நீ எத்தனை கவிதை கொடுத்தாலும் இத்தனை துன்பப்பட்டுக் கொண்டு வாழ வேண்டுமா என்று இழுத்து தன்னோடு அணைத்துக் கொண்டது. அல்லது நீ இளைத்தவனாக இருந்தாலும் என் போல் யானைக்கு சமமானவன் என்று அணைத்துக் கொண்டது. நீ இளைத்தவனாக இருந்தாலும் உடலால், இளைத்தவனாக இருந்தாலும் யாருக்கும் சளைத்தவன் இல்லை என்பதால் யானையை போல் நீ சிறந்தவன் என்று அணைத்துக் கொண்டது. ஒருவேளை வறுமையில் வாடிய பாரதிக்கு தன் தந்தத்தை கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கலாம், தன் தந்தத்தை கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். சந்தத்தை கொடுத்தவனுக்கு தந்தத்தை கொடுப்பது சரிதானே? இந்த தமிழ்நாடு அவனை கைவிட்ட போதும் அந்த யானை கைவிடவில்லை, அவனை இழுத்து அணைத்துக் கொண்டது. யானை கூட அவனை மிதிக்க அஞ்சியது. கால் அருகே வாடா, என் கால் அருகே வாடா காலா என்று காலனை உதைப்பேன் என்று சொன்னவன். எனவே அவளிடம் அந்த யானை கூட தோற்று போனது. கவிஞர் தனலட்சுமி மனோகரனுடைய கவிதை சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. அகரத்தில் தொடங்கி ஔகாரத்தில் வரையில் உயிரெழுத்துக்களால் பாரதிக்கு ஒரு கவிதை உருவம் கொடுத்தார். சிறப்பம்மா. திருச்சியிலிருந்து வருகிறார் கவிஞர் சி பாலகுமார். திருச்சி பெல் நிறுவனத்தின் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் திரு சி பாலகுமார் அவர்கள். திரு சி பாலகுமார் அவர்கள் வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து கவி சொந்தங்களுக்கும்
எனது பணிவான வண்ணத்தை உரித்தாக்கிக் கொண்டு திருச்சியிலிருந்து சி. பாலகுமார். எழுத்துலகை ஆண்டவன் பாரதி. இயற்கையாக பெற்ற மொழிப்பற்று பெற்ற எதுகை மோனை இயற்கையில் கவியேற்றும் பாங்கை பெற்று திகழ்ந்தவன். மாந்தோப்பு நடுவே அமர் பாரதி குயிலின் கீதத்தோடு கவி புனைந்து குயில் பாட்டு கண்ணன் பாட்டும் தீட்டி பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதமும் படித்தவன். வறுமையில் வயிறு ஒட்டிய போதும் பாரதி சிறுமை கையேந்துவது என எண்ணி பாரதி இன்மையிலும் மறுமையிலும் கூட ஒருவரேனும் பசி துன்பம் கூடாது என்றவன். ஆன்மீகம் இறைதுதி நிறைந்த காலத்தே மனிதனை மையமிட்டு கவி பாடியவன் பாரதி. எழுத்தாளனாய் இதழ் ஆசிரியனாய் கவிஞனாய் மொழிபெயர்ப்பாளனாய் கதை ஆசிரியனாய் பாரதி 100 முகம் கொண்டு எழுதியவன். வீறு கொண்டு விடுதலை பாடியவன் பாரதி. மாறுபட்டு சிந்தித்து வேறுபட்டவனாய் தீர்க்கதரிசியாய் விடுதலை கொண்டாடியவன். எழுதுவதே தொழிலாய் கொண்ட பாரதி எழுத்தால் அடிமையும் சிறுமையும் விரட்டி பெண்ணடிமைக்கு சவாலிட்டு பாரதி எழுத்தால் அந்நியனுக்கு சாட்டையடி கொடுத்தவன். நன்றி. திருச்சியிலிருந்து சி. பாலகுமார். திருச்சியிலிருந்து பாலகுமார். திரு சி. பாலகுமார் வந்தார்கள், சிறப்பு கவிதை தந்தார்கள். அரிய கருத்து பொங்கி வழிய அரிய கருத்து பொங்கி வழிய மிகச் சிறப்பான கவிதை அளித்த திரு சி. பாலகுமார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர், எப்போதும் நிகழ்ச்சிக்கு வந்து பொறுமையாக காத்திருப்பவர், அவருடைய பண்புக்கு நாம் என்றென்றும் தலைவணங்க கடமைப்பட்டவர்கள். அடுத்து வருகிறார் நன்றி. தமிழ்பால் கொண்ட அன்பால் வருகிறார். தமிழ்பால் கொண்ட அன்பால் வருகிறார். கவிப்பால் எடுத்து வருகிறார். கவிப்பால் எடுத்து வருகிறார். மொழிப்பால் கொண்ட அன்பால் வருகிறார். சமூக விழிப்பால் வருகிறார். பால் தங்கம் பாருங்கள் அம்மா, திருமதி தா பால் தங்கம் பாருங்கள். கலியுகன் கோபி ஐயா வருகிறார். கவிதை வருகிறார். தொலைபேசி துறையிலே பல ஆண்டு காலம் தொடர் பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் இந்த அலைபேசி வழியாக கவி பேச வருகிறார். வாருங்கள் ஐயா. தமிழ் மாமணி நீலகண்ட தமிழனாருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் அம்மையார் ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என் அன்பான வணக்கம். வாழிய பாரதி. பாடுபொருள் வடிவங்கள் பாரதத்தின் விடியல்கள். வெளியேறினான் வெள்ளையன் குடியரசோடு சுதந்திர வெளிச்சம். கரையோர குடிசைகள் கந்தலாடையில் சிறுவர்கள். கிழிந்த ஆடைகளில் தஞ்சம், அழிந்த வாழ்வினில் பஞ்சம். விலை கொடுத்தாலும் போகாதினி, தலைவிரித்தாடும் பசிப்பட்டினி. வறுமை விஷத்தேளாய் கொட்டுகிறது, விழியருவி நீரை கொட்டுகிறது. சுதந்திர கனவு பலித்தது, ஏமாற்றங்கள் கைகளை விரித்தது.
ஆலையும் கல்வி சாலையும் கல்வி வியாபாரங்களும் கைகுலுக்கலும் எதிர்கால பாதைகள் எதிர்பாராத பாலைகள் எதிர்கால பாதைகள் எதிர்பாராத பாலைகள் கல்வி வெந்து வேகுது கல்வி வெந்து வேகுது கன்றுகள் நொந்து போகுது பொதி சுமக்கும் கழுதைகள் புத்தக மூட்டைகள் பொதி சுமக்கும் கழுதைகள் புத்தக மூட்டைகள் உளுத்து போன கட்டிடங்களால் உளுத்து போன கட்டைகளால் பள்ளி கட்டிடங்கள் கூறு போடும் கத்திகளுக்கு மொழி இனம் கூறு போடும் கத்திகளுக்கு மொழி இனம் கூடி நின்று கும்மாளத்தில் சாதி மதம் இன்னல்களை தந்தது மிக்ஜாம் புயல் இன்னல்களை தந்தது மிக்ஜாம் புயல் இடர்பாடுகளில் தவித்தது வாழ்வியல் நோக்குமிடமெல்லாம் கடல்வெளியில் நகைக்கடைக்காரனும் வெள்ளத்தில் குடிசைகள் மிதந்து தத்தளித்தது குடிநீருக்கு மாளிகையும் பரிதவித்தது பாம்பு பூச்சி தேள் கழிவு நீரோடு பசி பட்டினியில் கையேந்தி கண்ணீரோடு புயல் இழப்புக்கு நிவாரணம் உயிர் இழப்புக்கு எது ஈடாகும் மன ஈரல் நெய்தலில் வலித்தது மாரடைப்பு இன்றி இதயமே வெடித்தது நிரந்தர தீர்வு சொல்வாயா நீயே இறங்கி வந்து வெல்வாயா வாழிய பாரதி வரவேண்டும் நீ கலியுகன் கோப்பி நன்றி வணக்கம். ஏற்கனவே கவிதை வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் கவிஞர்களும் சுவைஞர்களும் இருக்கும் நேரத்தில் இவர் மழை வெள்ளம் பற்றி கூறினார். அதை போக்கும் வழி கூற பாரதியை அழைத்தார். காணி நிலம் வேண்டுமென்ற பாரதிக்கு இன்றைக்கு கழனிகளையே நிலமாக்கி விட்டோம். காணி நிலம் வேண்டுமென்றான் பாரதி, இன்றைக்கு கழனிகளையே நிலமாக்கி விட்டோம். நீரூறும் இடத்திலெல்லாம் கார் ஊறும் சாலை போட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை அடுக்கி வைத்தோம். இதெல்லாம் யார் செய்த குற்றம்? ஏழைகள் பஞ்சம் பிழைக்க வந்தவர் சாலையின் ஓரத்தில் தங்கி இருக்கிறார். ஆற்றின் படுகையில் குடிசைகள் கட்டி தேம்பி அழுகிறார். அவர்களுக்கு இந்த வெள்ளம் புதிதன்று, அந்த ஏழை மக்களுக்கு இந்த வெள்ளம் புதிதன்று. ஏனெனில் அவர்கள் எப்போதுமே கண்ணீர் வெள்ளத்தில், இப்போதுதான் இந்த தண்ணீர் வெள்ளத்தில். அவர்கள் எப்போதுமே கண்ணீர் வெள்ளத்தில், இப்போதுதான் தண்ணீர் வெள்ளத்தில். பாரதி வந்தால் தண்ணீரை எடுப்பானா, இவர்கள் கண்ணீரை துடைப்பானா என்ற கேள்வியோடு கவிதை வழங்கினார் கலியுகம் கோபி. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வருகிறார் கவிஞர் ரேவதி கணேசன். சீர்காழிப்புத்தூரிலிருந்து ரேவதி கணேசன் வருகிறார். வாருங்கள் அம்மா. வணக்கம் ஐயா. இனிய மாலை பொழுதில் அனைவரையும் சந்திப்பதில் மிக பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி கண்ட கனவை, பாரதியார் நூற்றாண்டு விழாவை நாம் கவிதை வாசிப்பதில் மிக பெருமையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் அப்பா உங்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், வாழ்த்துரை தந்த சகோதரிக்கும் மற்றும் கவிகள் படைத்த
அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இனி கவி படைக்க இருக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் எனது பொன்மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதி கண்ட கனவை பாரதி நிகழ்ச்சியில் வாசிக்கிறேன். பாரதி கண்ட கனவு பலித்தது பார், பாரெங்கும் ஒளி வீசி நிற்பதை பார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று அன்று எழுதிய மகாகவியின் கனவு இன்று பலித்தது. எல்லா துறைகளிலும் பெண்கள் செய்வதை துணிந்து செய்தால் பாரதி கண்ட கனவை நனவாக்கலாம். உண்மை வரிகளை எடுத்துச் சொல்ல பாரதிக்கு நிகர் பாரினில் உண்டோ? பாரெங்கும் கவிப்பாடும் இவ்வேளையில் பொன்னுலகம் பறந்து சென்றது நேர். கவிதை வரிகளில் வீரத்தை விளைத்து கனமான வரிகளை கணக்காமல் தந்தவரே, பெண் விடுதலைக்கு தன் விரல்களை தேய்த்த மகாகவியே, மண்ணில் பொன்னாய் மின்னுது உன் புகழ் இன்னும். வீர திலகமிட்ட பாரதிக்கு நெற்றி அழகு, வீர நடை போட்ட பாரதிக்கு மீசை அழகு. தமிழே பாரதியின் வரிகளுக்கு தலை சாய்ந்து கொடுக்கும். உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒற்றுமைக்கும் வரிகள் திட்டிய மகாகவியே, உன் கவி தாய் தமிழ் உறவுகள் இன்று நனவாக்குகிறோம் உன் பிறந்த நாளை நோக்கி. எண்ணங்களையும் எழுத்துக்களையும் இழுத்தி பிடித்த கவிதையின் கலங்கர விளக்கத்தை இந்நாளிலும் எந்நாளிலும் போற்றி புகழ்வோம். தாய் தமிழ் உறவுகளுக்கு நன்றிகளை இந்நேரத்தில் உறுத்தாகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சீர்காழி புத்தூர் ரேவதி கணேசன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. காரைக்கால் வானொலியில் தன் பேரை கால் ஊன்றியவர். காரைக்கால் வானொலியில் தன் பேரை கால் ஊன்றியவர் ரேவதி கணேசன். சீரார்ந்த கவிதைகளால் சீர்காழி மங்கை இவர். சீரார்ந்த கவிதைகளால் சீர்காழி மங்கை அவள் பாரதி பற்றி பாரதிர கவிதை தந்தார். நீரெடுத்து நீர் விலகாது என்பார்கள். நீரெடுத்து நீர் விலகாது என்பார்கள். நீர் அடித்தால் நீரும் விலகிவிடும். அந்த அளவுக்கு மென்மை கவிதை கொடுத்தீர்கள். தன்மை கவிதை கொடுத்தீர்கள். சிறப்பம்மா, சிறப்பு. நன்றிங்கய்யா. அடுத்து வரும் கவிஞர் திருமதி புதுவை புவனா என்கிற புவனேஸ்வரி அவர்கள். கவிஞர் புதுவை புவனா அவர்கள் கவிஞர் திலகம் விருது உட்பட பல்வேறு விருதுகள் பெற்றனர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மட்டுமின்றி எங்கும் தன் கால் பதித்து பொங்கும் கவிதைகளால் பூரிப்படைபவர். இன்றும் கூட காலையில் ஒரு நிகழ்ச்சி, மாலையில் ஒரு நிகழ்ச்சி என்று கால அட்டவணை போட்டுக்கொண்டு கவிதை கோல அட்டவணை போட வருகிறார். இங்கே வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழ்த்தாயை வணங்கி, திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்த வாருங்கள் திருமதி புதுவை புவனா அவர்களே, கவிதையை தாருங்கள். உங்கள் கவிதையை தாருங்கள், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்னை தமிழ்த்தாயை வணங்கி, சிறு விதையை விதைத்தெடுத்து பல செடிகளை வளர்த்தெடுத்து அதில் பூக்கும் அறிவு பூக்களை அழகு மலர்களாய் தொடுத்தெடுத்து பாரதிக்கு பாமாலை சூட்ட வாய்ப்பு கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் அப்பா அவர்களை வணங்கி, குயிலிசை கிரிஜா ராஜசேகரர் அம்மா அவர்களை வணங்கி, வரவேற்புரை வழங்கிய அம்மா தனலட்சுமி அவர்களை வணங்கி, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அம்மா ராஜாமணி அம்மாவை வணங்கி, என்னுடைய சிறு கவிதையை
வாசிக்கிறேன். நீ பிறந்த மண்ணில் நான் பிறந்தேன், பெருமிதம் கொள்கிறேன். நீ பிறந்த இந்நாளில் நான் பிறந்தேன், உயிர்மிதம் கொள்கிறேன். நீ வாழ்ந்தாய் இவ்வுலகில், வையகத்தை வென்றாய். நான் வாழ்கிறேன் இவ்வுலகில், வையகத்திற்கு பாரமாய். எங்கே என் பாரதியே, என்னை நீ பாராயோ? ஏக்கம் கொண்ட என் நெஞ்சை ஏற்றம் கொள்ள வைப்பாயோ? கவிதை கடல் நீ என்றால் கலக்க துடிக்கும் சிறு ஓடை நான். கரை புரண்டோடும் நதி என்றால் கரை சேர துடிக்கும் துளியும் நான். காணி நிலம் கேட்டாய் பாரதியே நேர்மையுடன், ஏரிகளின் நிலத்தை அபகரிக்கிறோம் வாழ்கிறோம் நீதியுடன். இயற்கை அன்று கொடுக்கவில்லை செல்லமாய் உனக்கு, கோபம் கொண்டு எழுகிறாள் இன்று வெள்ளமாய் உலகிற்கு. நன்றி அப்பா. சிறப்பம்மா, சிறப்பு. பாரதி பிறந்த நாளான இன்று பிறந்த நாள் காணும் புவனா அம்மையாருக்கு நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாள் காணும் இந்த கவிதை குழந்தைக்கு நாம் கரவொலி எழுப்பி பாராட்டுவோம் வாருங்கள். இன்று பிறந்தநாள் காணும் பாரதி பிறந்தநாள் காணும் இந்த கவிதை குழந்தைக்கு, பாரதியின் செல்ல குழந்தைக்கு நாம் நன்றி. அனைவருக்கும் நன்றி. சிறப்பம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த சகோதரிக்கு மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அடுத்து வருகிறார் வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்து வருகிறார் கவிஞர் வீரகனூர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். கவிஞர் வீரகனூர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து வருகிறார். சேலத்திலிருந்து வருகிறார். கவிதை கோலத்தை எடுத்து வருகிறார். ஞானத்தை அளந்த கவிஞர் இவர். ஞானத்தை அளந்த கவிஞர் இவர். தன் ஞானத்தை கொடுக்க வருகிறார். வாருங்கள் ஐயா. நன்றி 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 ஐயா. நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், கவியரங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கவிஞர்களுக்கும், கவியரங்க ஆளுமைகளுக்கும், நெறியாளுமைகளுக்கும் என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த பாரதி பிறந்த நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில், உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். கனிமங்களை சுரண்டி காடுகளை அழிக்கும், களத்தில் நின்றால் கடமையை தடுக்கும், நீதியை தடுத்து நிம்மதியை கெடுக்கும், மலிவில் வீழ்ந்த மதவெறி வீழ்த்த, மானுட சிறப்பை மனிதம் பெற்றிட, மாற்றம் கொடுத்து ஏற்றம் காண, மாநிலம் தேடும் மாண்பை படைப்போம். இதயம் மகிழும் இனிமை பிறக்க, இல்லந்தோறும் ஏக்கம் காண்போம். தொண்டுகள் செய்திட தியாகம் மதிப்போம். தோழமை வென்றிட நட்பை கொடுப்போம். அச்சம் நீக்கி அடாது வெல்வோம். ஆணவ நிலையின் அடித்தளம் உடைப்போம். மீசை கவியின் சுதந்திரம் நினைத்து ஆசை கொண்டு அறத்தை படைப்போம். பாரதி சொன்ன பன்முக தொழிலில் பாரதம் உயர வருவாய் பெருக்குவோம். சுயநலம் கொண்ட தன்னலம் துரத்தி அன்னை தமிழை அரியணை ஏற்றுவோம். பெண்ணிய பெருமை பேசி உயர்த்துவோம். பாலியல் கொடுமையை பாரில் விரட்டுவோம். பன்னிசை பரப்பும் பைந்தமிழ் வாழ்க. பாரே போற்றும் பாரதி புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதையினை எடுத்து வந்து கொடுத்துட்டார் சந்திரன், ரவிச்சந்திரன். பெயர்தான் இவருக்கு ரவிச்சந்திரன், உண்மையில் இவர் ஒரு கவிச்சந்திரன். சிறப்பு கவிதை கொடுத்தார்கள். நன்றி, வணக்கம் ஐயா. தொடர்ந்து நன்றி.
நன்றி. மகிழ்ச்சி. பாரதி பிறந்த நாளில் பாக்களால் மாலை சூடி பூக்களாய் மாற்றி வந்து தீக்கருத்துக்களை தீயை போன்ற கருத்துக்களை கொடுத்த கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். கவியரங்க முதலிலே இசையரங்கம் நடத்தினார் இசைச்செல்வி கிரிஜா ராஜசேகர். அடுத்து வந்த எங்கள் அம்மா ஈரோட்டு அம்மா ராஜாமணி அவர்கள் பாரதியை பாடல்களை வைத்து தேரோட்டம் நடத்தினார். வரவேற்புரை வழங்கிய தனலட்சுமி மனோகரன் கள்ளக்குறிச்சியின் கவிஞர் திலகம். தொடர்ந்து கவிதை வழங்கிய அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள் தெரிவித்து, நன்றியுரை வழங்க இருக்கும் புவனா அம்மையாருக்கும் என் வணக்கங்கள் கூறி, கவியரங்கத்தின் தலைமை கவிதையாக நிறைவு கவிதையாக ஒரு கவிதை வழங்குகிறேன். இந்த கவிதை ஒன்றும் புதிதல்ல, இந்த கவிதை ஒன்றும் புதிதல்ல, பழையதுதான். பழையது என்றாலும் மறுநாள் சாப்பிட சுவை மிகுந்தது. பழையது என்றாலும் மறுநாள் சாப்பிட சுவை மிகுந்தது. அதனால் இன்று இந்த கவியரங்கத்தில் இந்த பழைய சோற்றையே புதிதாக படைக்கிறேன். கவிதைக்குள் செல்லுவோம். 3 வாரம் முன்னாடி மீசை வளர்க்க ஆரம்பிச்சேன். 3 வாரம் முன்னாடி மீசை வளர்க்க ஆரம்பிச்ச முந்தா நாள் சந்தையில கோட்டு ஒண்ணு வாங்கி வச்சேன். 3 வாரம் முன்னாடி மீசை வளர்க்க ஆரம்பிச்ச முந்தா நாள் சந்தையில கோட்டு ஒண்ணு வாங்கி வச்ச முண்டாசு கட்டிக்கொள்ள மேஸ்திரி கிட்ட கத்துக்கிட்டேன். முண்டாசு கட்டிக்கொள்ள மேஸ்திரி கிட்ட கத்துக்கிட்டேன். முக நிமிர்த்தி நடப்பதற்கு 3 நாள் பழகி வச்ச. முக நிமிர்த்தி நடப்பதற்கு பாரதி போல் முகம் நிமிர்த்தி நடப்பதற்கு 3 நாள் பழகி வச்ச. பாட்டு மட்டும் வரவில்லடா பாரதி, நான் பாவப்பட்ட ஜென்மமாடா பாரதி. பாட்டு மட்டும் வரவில்லடா பாரதி, நான் பாவப்பட்ட ஜென்மமாடா பாரதி. கோட்டு கூட கிழிந்திருக்கு பாரதி, என் கோட்டு கூட கிழிந்திருக்கு பாரதி. என் குறையனான எங்க சொல்ல பாரதி, என் குறையனான எங்க சொல்லும் பாரதி. ஜாதி மோகம் பார்ப்பதில்லை, ஜாதி மோகம் பார்ப்பதில்லை, சத்தியம்தான் செஞ்சு புட்டேன். ஜாதி மோகம் பார்ப்பதில்லை, சத்தியம்தான் செஞ்சு புட்டேன். சம்சாரம் மட்டும்தான் ஜாதி பார்த்து கட்டிக்கிட்டேன். சம்சாரம் மட்டும்தான் ஜாதி பார்த்து கட்டிக்கிட்டேன். நீதி நெறி தவறாமல் வாழ்வதாக காட்டிக்கிட்டேன். நீதி நெறி தவறாமல் வாழ்வதாக காட்டிக்கிட்டேன். நீ நடந்த வழியிலே நானும் நடந்து மாட்டிக்கிட்டேன். நீ நடந்த வழியிலே நானும் வந்து மாட்டிக்கிட்டேன். யாருமே மதிக்கடா பாரதி, யாருமே என்ன மதிக்கலடா பாரதி. அந்த யானை கூட மிதிக்கலடா பாரதி. ஊரும் என்ன துதிக்கலடா பாரதி. இந்த ஊர் நமக்கு சரியில்லடா பாரதி. ஊர் நம்ம மதிக்கலடா பாரதி. இந்த ஊர் நமக்கு சரியில்லடா பாரதி. பசி போக்க வழியில்லடா பாவப்பட்ட ஜனங்களடா. பசி போக்க வழியில்லடா பாவப்பட்ட ஜனங்களடா. வசத்தியான பாரதம் தான் ஊழலிலே செத்ததடா. வசத்தியான பாரதம் தான் ஊழலிலே செத்ததடா. ஓட்டுக்காக காசு தந்தா ஓடி ஓடி வாங்குதடா. ஓட்டுக்காக காசு தந்தா ஓடி ஓடி வாங்குதடா. பள்ளிக்கூட புள்ள கூட பட்டா கட்டி தூக்குதடா. நோட்டை காட்டி ஜெயிக்கிறான்டா பாரதி, நோட்டை காட்டி ஜெயிக்கிறான்டா பாரதி. பட்ட நோவியெல்லாம் வீணாச்சிடா பாரதி, பட்ட நோவியெல்லாம் வீணாச்சிடா பாரதி. பாட்டு மட்டும் போதாதுடா பாரதி, பாட்டு மட்டும் போதாதுடா பாரதி. இனிமேல் சாட்டை கொண்டு அடிக்கணும்டா பாரதி, இனிமேல் சாட்டை கொண்டு அடிக்கணும்டா பாரதி. 3 வாரம் முன்னாடி மீசை வளர்க்க ஆரம்பிச்சேன். முந்தா நாள் சந்தையில கோட்டு ஒண்ணு வாங்கி வச்சேன். முண்டாசு கட்டிக்கொள்ள மேஸ்திரியிடம் கத்துக்கிட்டேன். முக நிமிர்த்தி நடப்பதற்கு 3 நாள் பழகி வச்சேன். பாட்டு மட்டும் வரவில்லடா பாரதி, பாட்டு மட்டும் வரவில்லடா பாரதி.
நான் பாவப்பட்ட ஜென்மமடா பாரதி. கோட்டு கூட கிழிஞ்சிருக்கு பாரதி, கோட்டு கூட கிழிஞ்சிருக்கு பாரதி. என் குறைய நானும் எங்க சொல்ல பாரதி, என் குறைய நானும் எங்க சொல்ல பாரதி. இந்த ஒரு சிறிய கவிதையை வழங்கி இந்த நிகழ்ச்சியை, இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த கவியரங்கத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். இப்போது இந்த கவியரங்கின் நிறைவு நிலையாக நன்றியுரை வழங்குவதற்காக கவிஞர் திலகம் புதுவை ஆ போனா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள் அம்மா. புதுவை ஆ புவனா அவர்களே வாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரிஜா அம்மா பாடிய பாடல் பாமாலையாக பாரதிக்கு சூட்டினார். தனலட்சுமி அம்மா அவர்கள் வரவேற்புரை மிக மிக அருமை. ராஜாமணி அம்மா உதிர்த்தெடுத்த அத்தனை வார்த்தைகளும் நமக்கு எப்போதுமே அருமருந்துகள் தான். ஒருங்கிணைப்பாளர் அப்பா அவர்கள் வாசித்த கவிதை நேர்கொண்ட பார்வையை கொண்டு வந்து நம் முன்னே நிறுத்தினார். கவிதைகள் வாசித்த அத்தனை பாவலர்களும் பாட்டு பூக்களில் பூத்தெடுத்த பாரதியின் குழந்தைகளான சான்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்புவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் ஸ்டெப் டிவியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.